மக்களே வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் டிவி இன்ஃபோ. எஸ்சிவி கேபிள் டிவியில் தமிழ் ரிஜினல் சேனல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். கிட்ஸு, ஸ்போர்ட்ஸு, லோக்கல் சேனல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சில சேனல்ஸ் வந்து மிஸ் அவுட் ஆகலாம். பட் இருந்தாலும் மேஜராக இருக்கக்கூடிய தமிழ் ரிஜினல் சேனல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ எஸ்சிவி பற்றி தெரியாதவங்களா இருக்கலாம், அண்ட் புதுசாக பை பண்ண போகிறாங்கிறவங்களா இருக்கலாம், எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதன்படி ஒன் பை ஒன்னாக சேனல்ஸ் என்னென்னங்கிறத பார்த்தோம்னா, சன் டிவி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர், கேடிவி வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர், ஆதித்யா வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர், 6ஆம் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சன் மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க. சன் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டிவி வந்து 14ஆம் நம்பர், 16ல் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி கொடுத்துருக்காங்க, 17ல் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மியூசிக் இருக்குது. அதே மாதிரி ஜெயா டிவி வந்து பார்த்தீங்கன்னா 19ல் கொடுத்துருக்காங்க, 20ல் வந்து பார்த்தீங்கன்னா டிடி தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதே மாதிரி கரண்ட் மெலடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 22ல் இசை அருவி, அதுக்கடுத்து கரண்ட் காமெடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 23ல், 24ல் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் டிவி, 25ல் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மூவிஸ், அதுக்கடுத்து 26ல் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் செய்திகள், நியூஸ் 18 தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 28ல், 30ல் வந்து பார்த்தீங்கன்னா சன் நியூஸ், அதுக்கடுத்து தந்தி டிவி ஆனது 32ல், 34ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா ப்ளஸ், அதுக்கடுத்து நியூஸ் 7 தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 36ல், 40ல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 42ல் எடுத்துக்கிட்டால் நியூஸ் ஜே, அதுக்கடுத்து நியூஸ் தமிழ் 24/7 44, 47ல் வந்து பாலிமர் நியூஸ், அதுக்கடுத்து ராஜ் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49, 50ல் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் டிவி, சிரிப்பொலி வந்து பார்த்தீங்கன்னா 52ல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மதிமுகம் தொலைக்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 53, அடுத்து ஜீ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 54, 55ல் வந்து வெளிச்சம் ப்ளஸ், அதுக்கடுத்து ஜெயா மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 56, செவனஸ் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா 59, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 62ல் வந்து ஜெயா மேக்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 64ல் ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ், அதுக்கடுத்து கலர்ஸ் தமிழ் வந்து 65, வசந்த் டிவி 66, 69ல் வந்து பார்த்தீங்கன்னா முரசு டிவி, அதுக்கடுத்து ராஜ் டிவி வந்து பார்த்தீங்கன்னா 70ஆம் நம்பரில், 72ல் வந்து பார்த்தீங்கன்னா மெகா டிவி, அதுக்கடுத்து 73ல் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் டிவி, அதுக்கடுத்து டிடி புதுச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா 74ல், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்து 75ல், 77ல் வந்து பார்த்தீங்கன்னா வானவில் டிவி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சித்திரம் டிவி வந்து பார்த்தீங்கன்னா 78, அதுக்கடுத்தது 81ல் தந்தி ஒன், அதுக்கடுத்து 82ல் வந்து பார்த்தீங்கன்னா மெகா டிவி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் விஜய் டக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 84ல், 87ல் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் மியூசிக், அதுக்கடுத்து டி தமிழ் அதாவது டிஸ்கவரி தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 88ல், 90ல் வந்து மெகா மியூசிக், 92ல் வந்து விஜய் சூப்பர், அதுக்கடுத்து மூன் டிவி வந்து 93, 95ல் புது யுகம், 96ல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் டிவி அந்த மாதிரியான சேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 97ல் வந்து MK6, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்வி டிவி வந்து 98ல், அதுக்கடுத்து 250ல் வந்து பார்த்தீங்கன்னா கரண் பக்தி, ஜோதி டிவி வந்து 254, 375ல் சுட்டி டிவி, அதுக்கடுத்து சன் டிவி ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா 900, 901ல் வந்து பார்த்தீங்கன்னா கேடிவி ஹெச்டி, சன் மியூசிக் ஹெச்டி வந்து 902ல், அதுக்கடுத்து 903ல் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழ் ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 904ல் விஜய் டிவி ஹெச்டி, ஜீ தமிழ் ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா 905ல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சூப்பர் ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா 906, 1004ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் ஹெச்டி, அதுக்கடுத்து 1009ல் டிடி தமிழ் ஹெச்டி, அதுக்கடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2 தமிழ் ஹெச்டி வந்து 1013ல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் எல்லாமே இருக்குது. ஹெச்டி சேனல்ஸ் கொஞ்சம் லாஸ்ட்டாக வர மாதிரி இருக்குது. எனிவேஸ் இது சம்மந்தப்பட்டு உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். ரொம்ப குயிக்காக கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன்.